அம்மா வணக்கம்மா. வணக்கம் சார். அம்மா பேர் என்ன? சாவித்ரி. எத்தனை வருஷமா தாமதம் இருக்கீங்க? 30 வருஷமா இருக்கும். ஓட்டு யாருக்குமா? ரெட்டாளிக்கு தான் நாங்க போடுவோம். ராஜேந்திர சாருக்கு தான் நாங்க போடுவோம் ஓட்டே. 5 வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாங்க. எதுவுமே எங்களுக்கு வந்து எல்லாம் விலைவாசி தான் ஏழைங்க. நாங்க இல்லாத பார்த்தவங்க விலைவாசி ஏத்துறாங்களே கண்டி இறக்கல பாடு கிடையாது. சிலிண்டர்லாம் நாங்க இல்லாம ரொம்ப வீடு வாசல் இல்லாத வாடகை கொடுக்குறோம். நாங்க வந்து செய்யறோம். நாங்க என்ன செய்யறாங்க? ஒண்ணுமே செய்யல எங்களுக்கெல்லாம். என்ன ரெட்டாளிக்கு தான் நாங்க போடுவோம். அவரு தான் வரணும். இன்னைக்கு நாங்க கீழே வீழ்ந்துட்டா கூட அவங்க தான் வந்து எங்களை தூக்கி விடுறாரு. இன்னமும் அவங்க தான் எங்களுக்கு தாங்குறாங்க. இந்த சூரியன் வந்து எங்களுக்கு தாங்கல. என்ன எது இருந்தாலும் அவர் உசுன்னு இன்னைக்கு போன் அடிச்சுன்னா கூட வந்து எல்லாமே எங்களுக்கு ஆஸ்பத்திரியில இருந்து வைத்தியம் பார்க்கறதுல இருந்து எல்லாமே சுற்றி பார்க்க ராஜேந்திரனா எடசாமி சாருன்னா எங்களுக்கு பண்றாங்க. என்ன இந்த 5 வருஷத்துல எல்லாமே நாமத்தை போட்டாரு. இவர் வந்து என்ன பிரயோஜனம் எங்களுக்கு சொல்லுங்க பார்ப்போம். ஃப்ரீ பஸ்ன்றாங்க, குழந்தைங்களை எடுத்துன்னு போக முடியல. ஒரு ரோட்ல ஒரு குழந்தைங்களை தனியா அனுப்ப முடியுதா சார்? தனியா அனுப்ப முடியுதாதோ? 4ஆம் நேரத்து கூட ஒரு குழந்தை 4.5 வயசு குழந்தை ஸ்கூல்ல இந்த மாதிரி பண்றாங்க. 2.5 வயசு குழந்தை சார், அதுக்கு என்ன சார் தெரியும்? அது இப்படி பண்றாங்க. அப்புறம் பொம்பளைங்களுக்கு என்ன சார் ரூல்ஸ் இருக்குது வெளியே போவோம்? அதுக்கப்புற ஒண்ணுமே இல்லை சார். பாதுகாப்பு என்ன இருக்கு? பொம்பளைங்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. இவர் வருவதானே இந்த மாதிரிலாம் ஆட்சி நடக்குது. இதே எங்க அம்மா ஆட்சி வந்துருந்தா இந்த மாதிரி விட்டு இருப்பாங்களா எங்களை? ஏழைங்களா சொல்லுங்க பாப்போம். ராஜேந்திர ஐயாவுக்கு தான் எங்க ஆதரவு. அவர் தான் நாங்கள் போடுவோம் ஓட்டு.